நீர்நிரப்புகளாக மாற்றினதான் இவருடைய சாதனை. அப்போ தென் மாநிலங்கள்ல அதிக மழைப்பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்கு. இப்போ 2300 டிஎம்சியில் 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சிட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்த நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு பாருங்க, இது நொய்யலாறு. காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதை நான் இன்னும் விரிவா காட்டும் போது தெளிவா விளக்கி பேசுவேன், பெருசா காட்டுவேன். அதை இது நீர் தான். அது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்டா மக்கள் போட்டு குளிச்ச சோப்பு அப்படின்றாரு. இதை சாய கழிவு, ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் இதுல கலக்குது. இந்த நீர் நஞ்சு. இது நிலத்துல படியும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள், விளை பொருளும் எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாதான் விளையும். அது தனியா பேசணும். பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியா பேசணும். நம்ம எப்படி இது கூவம் ஆறு, இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப நாம அந்த தண்ணியை கலக்க விடல, கூவத்துக்குள்ள கலக்க விடல. வெளியில் இங்கிருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமா நான் வெளியில் எடுத்துட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி அதை நல்ல நதியாவே மாத்திரும். நம்ம அதை தெளிவா விளக்கி பின்னாடி போட்டு காட்டுறேன். நான் அதான் நீரை தேக்கிறதுக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு பாலாறுல 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டாரு. அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய துணையை கட்டினாங்கிறங்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டல. இப்ப பாண்டியாறு பொன்னம்பலாங்கிறது